Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admission open. Apply online. நான் ரெடியாக வரவா சாங். ஆமாம், இதை அதை கட் பண்ணி நான் தம்மடி ஸ்டைலில் போட்டு வச்சுருக்காங்க. தம்மடி ஸ்டைல் நான் தான் ஃபுல் சாங் நான் தான் இருக்கேன், என் பேரில் தான் இருக்குது. ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு நான் தான் இருக்கேன், என் பேரில் தான் இருக்குது. ஓ, விஜய் பாடின 3 பாட்டுமே நான் எழுதுனது தான். விஜய்க்கு நல்ல சாங் கண்டிப்பாக பிடிக்கும், ஆனால் மியூசிக் டேஸ்ட் உள்ளவர் தானே. ஆனால் நான் ரிப்பீட் மோடில் கேட்குற சாங்ஸ்னு பார்த்தா நான் ராஜா சார் சாங் தான் ரொம்ப அதிகம். அதான் தான் இப்போ ஏன் அப்படி கேட்குறீங்க, அதான் கேட்குறேன், ஏன் கேட்குறீங்க? அப்போ அந்த மாதிரி ஆக்குபை பண்ணுற டியூன் வரல. ஒரு படத்துடைய பேர் வெளில தெரியல, ஆனால் அந்த படத்துடைய பாட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அந்த படம் பேர் என்ன அப்படின்னா பார்வை ஒன்றே போதும். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும். இந்த சாங் நான் ரெக்கார்டிங் முடிச்சு ஹரிஹரனை வச்சு பாட வச்சுட்டேன். விஜய் பாடம் வந்து இந்த சாங் கேட்டாப்புல, ஆனால் இந்த சாங் சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னாப்புல. காதல் பண்ணாதீங்க, காதலை பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, மூளை உள்ள மனிதனையும் முட்டாளாக்குது. அதனால் இப்போ நான் பண்ண பாட்டு எல்லாமே என்னோட பல்லவி தான். ஓ, நான் இப்போ ஹிட் கொடுத்துருக்க பாட்டெல்லாம் இருக்குல்ல, ஆமாம், என்னோட பல்லவி தான், மாற்றவே முடியல. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க. This video is sponsored by சின்னசாமி மௌனகுரு தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் ஜூலை 7 முதல் திரையரங்குகளில். இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷில் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா தரணி எங்கும் வர்ணியின் இசை அப்படின்னு சொல்லலாம். எஸ், அப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டர் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பரணி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சூப்பர் சார். உங்களை சந்திச்சதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னா இப்போயும் சரி அப்பையும் சரி நம்ம இங்கே சென்னையிலேருந்து ஒரு எங்கேயாவது சவுத் சைடில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய இசை இல்லாமல் அந்த ட்ராவல் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பாடல்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஓகே, ஒரு ஏன்னா இப்போ அதான் கம் பேக்குன்னு சொல்லுவாங்களே, கம்பேக். ஆமாம், நம்ம அந்த மாதிரி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நம்ம பண்ண பாடல்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நானும் வெளில போனேன்னா நிறைய என் சாங்குங்க அந்த பக்கம் கேட்பேன் ட்ராவலிங் போகல. அது மாதிரி பண்ண வரைக்குமே நல்ல ரீச் ஆகிருக்கு நம்ம சாங். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். காரணம் என்ன அப்படின்னா ஒரு படத்துடைய பேர் வெளில தெரியல, ஆனால் அந்த படத்துடைய பாட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அந்த படம் பேர் என்ன அப்படின்னா பார்வை ஒன்றே போதும். அந்த படத்தோட எல்லா சாங்குமே ஹிட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு அந்த அடையாளமே அந்த மிகப்பெரிய ஒரு பாட்டு. ஆமாம் ஆமாம், அப்படிதான் சொல்லி சிம்ரனோட சிஸ்டர். ஆமாம், மோனல். ஆமாம், அவங்க ப்ளஸ் இவங்க குணால், இவங்க 2 பேருக்கான அடையாளம் அந்த ஆல்பம் தான், ஃபுல் ஆல்பம். ஆமாம், பயங்கரமான ஒரு பெரிய ரீச். ஆடியோவே 1 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்தது அந்த படம். அந்த ஆடியோ மட்டுமே அந்த அளவுக்கு பெரிய ரீச் அது. ஓ, சூப்பர் சார். இப்போ அது செம பீக்கு. பட் அந்த பீரியடில் 2 பேருமே பெருசாக பரிச்சயமான முகங்கள் கிடையாது, ஆனால் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? முதல்ல நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அந்த படத்துக்கு? இல்லை அது ராஜபால்னு ஒரு ப்ரொடியூசரு, அவர் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ண வந்தார். அப்புறம் முரளிகிருஷ்ணா டைரக்டராக ஃபிக்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் அது ஒரு லவ் சப்ஜெக்ட்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். அது மாதிரி தான் சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணது. அப்போ இருந்த பாடல்களில் மியூசிக் எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்கும். இப்போ இறைச்சல் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு டாக் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் சார் நினைக்கிறீங்க? இல்லை இறைச்சல்னா டிஜிட்டல் மியூசிக் வந்துச்சு. டிஜிட்டல் மியூசிக்குனாலே கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் எப்படி ரெக்கார்ட் பண்ணாலும். அதனால் அது ஒரு பெரிய தப்பாக தெரியல. அதையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். நான் இப்போ தெரிஞ்சதுனால பரணி சார் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே, ஆனால் இன்னமும் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கான ஒரு அடையாளம் எங்கேயாவது? இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து என் மியூசிக் வெளியில் போய் ரீச் ஆகட்டும், நான் என் முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு நானே இருந்தேன். அப்படி எனக்கு ஒரு டேஸ்ட் இருந்தது. மணிரத்னம் சார் ரொம்ப நாள் அப்படி தான். மணிரத்னம் நிறைய பேர் கேட்பாங்க, மணிரத்னம் யாருன்னே தெரியாது. அதுமாரி தான் இப்பயுமே மணிரத்னம் சாரோட தான் ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லை, மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி அவர் அந்த மாதிரி இருந்தார். அதுபோல் நானும் என்னோடய மியூசிக் போய் ரீச் ஆகட்டும், பெருசாக நம்ம முகம் ரீச் ஆகி என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் இப்போ மாறியாச்சு. இப்போ நிறைய யூடியூப்புக்கு இன்டர்வியூ கொடுக்காரு. ஓகே, இப்போ நிறைய தெரிய ஆரம்பிச்சிட்டு. இப்போ அதான் ஏன்னா சமீபத்தில் பெருசாக தெரியல. காரணம் என்னன்னா உள்ளே பார்க்கும்போது இவர் தான் இந்த மியூசிக் டைரக்டரா, இப்போ இந்த பாட்டில் இவர் தான் பண்ணாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே இருந்துச்சு. இவர் தான் பண்ணாரா? ஆமாம், இவர் தான் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமே இருந்துச்சு. ஸோ இப்போ முதல் பாட்டு உங்கள்கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுனா கொஞ்சம் ஜாலியாக கலகலன்னு இருக்கிறதுக்காக சுந்தரா டிராவல்ஸோட டைட்டில் ட்ராக் பண்ணலாமா சார்? சுந்தரா டிராவல்ஸ் சாங்கா? அதான் சுந்தரா டிராவல்ஸ், இது மனிதரை கலக்கும் டிராவல்ஸ்னு அது பண்ணேன்.
அது என்னன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸு போகிறதே அந்த படத்தோட தீம் சாங்கே அதுதான். அந்த படத்தோட தீம் சாங்கு. அதே போல் அதில் சுந்தரா டிராவல்ஸில் வந்து அந்த இன்னொரு சாங் டிங் 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 டிங். ஆமாம், கண்ணு பார்த்துக்கிட்டா டிங் டிங். அது ஒரு லவ் சாங்குள்ள அந்த காமெடி படத்துக்கு ரொம்ப உருகியெல்லாம் போட முடியாது, ஒரு ஜாலியாக தான் போட முடியும். ஓகே அப்படின்ட்டு அந்த சாங் கம்போஸ் பண்ணேன். அந்த கண்ணு பார்த்துக்கிட்டா டிங் டிங் டிங். அதுக்கப்புறம் அவன் கோச்சிக்கிட்டு போவான், நீ சந்தனம் பூசிய மல்லிகை அப்படிங்கிற அந்த படத்துக்கு என்ன தேவை, ஒரு காமெடி படம். அதுக்கு ரொம்ப பார்வண்டு போன மாதிரி உருகி போட முடியாது. இந்த கதை பேட்டர்ன் வேறு, அதுக்காக அந்த மாதிரி சாங் அதுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே, அதான் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான். அந்த படத்தோட டைட்டில் ட்ராக் வந்து ஒரு பஸ்ஸு வந்து பேசுகிற மாதிரியாக தான் இருக்கும். ஒரு பஸ் ஒரு மிகப்பெரிய ஹீரோவே பஸ்ஸு தான். ஆமாம், படத்தோட ஹீரோ கண்டிப்பாக பஸ்ஸு தான். அதுக்கப்புறம் தான் முரளி அண்ணனும் வடிவேல் அண்ணனும். ஓகே, ஆக்சுவலாக அது வந்து ஒரு மலையாள படத்துடைய தழுவல் தான். ஈப்பருக்கும் தலிக்கா அது பண்ண தாகா சார் தான் வந்து அதுக்கான டேரக்டர். ஸோ தாகா சார் வந்து உங்களை அப்ரோச் பண்ணது எப்படி சார் நடந்துச்சு, அந்த ப்ராசஸ் எப்படி சார்? அது வந்து அப்போ வந்து நான் பார்வெண்டு பொறுமை பண்ணி சார்லி சாப்ளின் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து தங்கராச ப்ரொடியூசர் வந்து எனக்கு பழக்கம். தங்கராச அண்ணன் அவர் தான் வந்து கேட்டார். நான் வந்து எங்கே பாம்புக்குறவங்க பக்கத்தில் ஒரு ரூமில் நான் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது தங்கராச அண்ணன் வந்தார். அந்த மாதிரி ஒரு படம் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன், அந்த படத்தை நான் தமிழில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். எல்லாமே இங்கே புதுசாக பண்ணுவோம்ண்ணே, அப்படியே அங்கே உள்ள ட்ராக்கோ அதை இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதில் அந்த டைட்டில் சாங் மட்டும் நம்ம மலையாளத்தில் கம்போஸ் பண்ணது தான். ஓ, அது வந்து மலையாளத்தில் கம்போஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே அந்த டியூனை வாங்கிக்கிட்டோம். அதில் நான் கண்ணு பார்த்துக்கிட்டா பண்ணேன். அந்த சாங்கை தெலுங்குல எஸ் ஏ ராஜ்குமார் வாங்கிட்டாரு. எஸ் ஏ ராஜ்குமார் சார், அதான் நான் சொன்னேன், நீங்கள் எஸ் ஏ ராஜ்குமார் சார், பரத்வாஜ் சார்லாம் இப்போ பாதி பேருக்கு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லை, படம் பண்ணிட்டு இருந்தால் தெரியும், கொஞ்சம் கேப் விட்டால் அது வர்ற. எதனால சார் அந்த கேப்? ஆக்சுவலாக அந்த கேப் எதனால? கேப்னா ஏதாவது படம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வியாபார மீடியா தானே சார். சினிமா பொறுத்தவரை கண்டிப்பாக ஹிட்டு கொடுத்துருந்தா தெரிய போகுது. ஹிட்டு கொடுக்க முடியலைன்னா அது நான் மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஹிட்டு கொடுக்குறது. இப்போயாவது ஆல்பம்னு வந்துருச்சு. இன்னைக்கு ஆல்பம் பண்ணி கூட ஹிட்டு கொடுக்கலாம்னு வச்சுங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒன்றுமே கிடையாது, படத்துக்கு பண்ணால் தான். ஆமாம், அதனால் வந்து படத்துக்கு பண்ணக்குள்ளே வந்து சரியான படம் அமையணும், அந்த படம் ஹிட் ஆகணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நான் ஒழிஞ்சு வேறு எல்லா மியூசிக் டேரக்டருக்குமே எல்லாமே ட்ரெண்டு என்னைய ட்ரெண்டு வேணாலும் பண்ணுவாங்க எல்லாருமே. மியூசிக் அதுதானே யோசிக்கிறாங்க. ஒருவேளை பரணி அவங்களுடைய இசை பழசாயிடுச்சா? பழசெல்லாம் சொல்ல முடியாது சார். இசையை பொறுத்தவரை பழசு புதுசெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு போனாலும் சாங் இருக்குது, அது என்ன பழசு இன்றைக்கி போட்டாலும் பசங்க தானே ரசிக்கிறாங்க. கண்டிப்பாக 2K கிட்ஸ் எல்லாம் அந்த சாங்கை லைக் பண்ணுறாங்களே, லைக் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே பெரிய டைரக்டரோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து பரணியை அப்ரோச் பண்ணி பரணி பண்ணுறியா இல்லை பரணி சைடு வரவே இல்லையா? இல்லை, நான் பெரும்பாலும் போய் யாரையும் வந்து அப்ரோச் பண்ணலை. அது என்னகிட்டே உள்ள மைனஸாக கூட நான் அதை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். நான் போய் யார்ட்டையும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கல. அது ஆரம்ப காலகட்டத்தில் அலையிறதுக்கு நல்லா இருந்தது. படம் பண்ணி கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் போல். ஆனால் இப்போ 2 படங்கள் பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பக்கமான படம் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்துருவேன். ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாட்டே இப்போ வாசிடலான்னு நினைக்கிறேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அடக்கலவியான பின்னே அடகிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும்போது இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. அடக்கலவியான பின்னே அடகிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும்போது இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். டன் 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 டாக்கிச்சிக்கு டன் டன் டன்டா தக்கிட்ட 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 டன் 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 டாக்கிச்சிக்கு டன் டன் டன்டா தக்கிட்ட 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 டன் 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 டாக்கிச்சிக்கு டன் டன் டன்டா டன் 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 டாக்கிச்சிக்கு டன் டன் டன்டா. அப்படி அந்த ரிதமோட செம்மையாக இருக்கும். இடத்தையும் ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக வைப் ஆக்கிட்டீங்க சார். கண்டிப்பாக. ஏன்னா இந்த பாட்டு வந்து இன்னுமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் சேர்ந்தாங்கன்னா இந்த பாட்டை போட்டு ஜாலியாக வைப் பண்ணி தான் இருக்காங்க. அதான் வைப் அப்படி. இப்போ நான் இங்கே பக்கத்தில் போவேன் சார், வாக்கிங் போகக்குள்ள ஒரு பையன் கோழி கடை வச்சுருக்கான், இந்த பாட்டையே தான் போட்டு ஆடுவான். நான் தான் மியூசிக் பண்ணேன்னு அவனுக்கு தெரியாது. போய் சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, ஏன்? நான் அதை என்ஜாய் பண்ணுறேன் சார். அது போய் நான் மியூசிக் டேரக்டர் சொன்னால் அப்புறம் கூப்பிட்டு பேசாப்புல வருவாப்புல, சார் எப்படி பண்ணீங்க என்னன்னு கேட்பாப்புல. அது நானும் ஆடியன்ஸ் மாதிரி அப்படி பார்த்துட்டே போயிடுவோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஐ மீன் டயட் வந்து இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் நீங்கள் தேடுவீங்களா, இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி இசையமைப்பீங்களா? இல்லை, ஒரு படம் ஒரு கதை வந்து பண்ணக்குள்ள அந்த கதை கேட்கும் சார்.
இன்னொன்று பர்சனில் பாட்டு இருந்தால் இது நல்லாயிருக்கும். இப்போ சுந்தரா ட்ராவல்ஸுக்கு ஒரு சாங் பண்ணேன், பார்வை வண்டி பொதுமைக்கு ஒரு ட்ராக்கில் பண்ணேன். சார்லி சாப்ளின் பார்த்திங்கன்னா அது வேறு பேட்டர்ன் பண்ணியிருப்பேன். படம் என்ன கேட்குதோ, கதை என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. அதுக்கேற்ற மாரி தான். மற்றபடி ரெஃபரன்ஸாவோ இன்ஃப்ளூயன்ஸாவோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது? இல்லை, அது பெரும்பாலும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க வர்ற டேரக்டருங்க ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சாங் அந்த காலத்தில் ஒரு ஹிட்டு சார், இல்லை ஒரு இங்கிலீஷ் சாங் இந்த மாதிரி ஹிட்டு சார், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. அதை கேட்பேன், அது என்ன ஐடியா இருக்குன்னு நம்ம புதுசாக தான் ஐடியா பண்ணுவோம். ஓகே, அதை எடுத்து அப்படியே பண்ணால் தான் அப்புறம் காப்பி இருக்குது, அந்த மியூசிக் டேரக்டர் இருக்காங்களே, நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். அது இப்போல்லாம் அதுமாரிலாம் பண்ணால் காப்பி கேட். இப்போ தான் கரெக்டாக அந்த சாங், இந்த சாங் ஹிட் ஆனிச்சுன்னா அந்த சாங் தூக்கி இங்கே போட்டுறாங்களே யூடியூப்லேயே. பெரிய பெரிய சாங்ஸ், பெரிய ரீச் ஆன சாங்ஸ் எல்லாத்தையும் போட்டுறாங்க. அதனால வந்து எவ்வளோ பேரை கழுவி ஊற்றுறாங்க, அதான் பார்க்குறேன் யூடியூப்பில். நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு மவுஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அதான் சொன்னீங்கன்னா டேரக்டர் வந்து இப்படி ஹிட் ஆனிச்சு, இந்த மாரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்தேன். இந்த சாங் வந்து இதுக்காக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களா, இல்லை இது எப்படி உருவானுச்சு? இல்லை, அது வந்து அதான் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் ஒரு ஆல்பமாக பண்ணார், விஜய் சார் வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆல்பமாக பண்ணார். பண்ணக்குள்ளே ஒரு 3 சாங் பண்ணேன். அந்த சாங்கில் ஒரு சாங் தான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து அது விஜய் சார் பாடி கொடுத்தாரு. அது அது பாடி அவர் பயங்கரமாக பிடிக்கும் அந்த சாங்கு தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து. ஏன்னா அது ஒரு இப்போ வந்து இந்த சாங்கு இப்போ என்ன நான் ரெடியாக வரவா சாங். ஆமாம், அதை கட் பண்ணி நான் தம் அடி ஸ்டைலில் போட்டு வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்களா சார்? நான் ரெடியா சாங்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். அதான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எப்பொழுதுமே வந்து ஒரு மாசு சாங் வந்து வியாபாரத்தை நோக்கி பண்ணுவோம். பட் இது மியூசிக் டேரக்டருக்கு கண்டிப்பாக தேவை. பட் அதை தாண்டி ஏதோ ஒன்று ஒரு சாங் 2 சாங் நம்மளை நிரூபிக்கிறதுக்கு சாங் தேவைப்படுதில்ல. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக ஒரு வியாபார ரீதியாகவே சாங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஓகே, அது வந்து காலம் கடந்து நிலைத்து நிற்குமா அப்படின்னா? அது நிற்காது. அந்த காலகட்டத்துக்கு கேட்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா பரணி வந்து பெரும்பாலும் சொல்லும்போது பரணி வந்து மெலோடி சூப்பராக பண்ண. ஆக்சுவலாக சொல்ல போனால் பரணி செம்ம வெஸ்டர்ன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பரணியோட இசையில் நிறைய வெஸ்டர்ன்ஸ். ஆமாம், இருக்குது. ஒரு சார்லி சாப்லாம் பார்த்தீங்கன்னா சம்சா செல்ஃபஸா நினச்சா சக்ஸஸா நினச்சா அது ஸ்டைலே வேறு. ஆமாம், அது மாதிரி நிறைய. அது சார்லி சாப்ளின் ஃபுல்லாக வெஸ்டர்ன் பேக்கெட் தான், கொஞ்சம் ஃபோக் இருக்கும், பாக்கி எல்லாமே வெஸ்டர்ன் பேக்கெட், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் பேக்கெட் தான். ஸோ இப்போ வந்து அந்த தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்தா வந்து விஜய் பாடுறாரு, என்னன்னா அது அவருடைய படத்தில் பாடல, வேற ஒருத்தவங்க படத்தில் பாடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸே வந்து கொஞ்சம் புதுசாக தானே? இல்லை, ஆல்பம் பண்ணணும், ஆல்பம் பண்ணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டே பண்ணி வச்சேன், படத்துக்கு முன்னாடி அந்த சாங் பண்ணி வச்சுருந்தோம். அதான் ஆக்சுவலாக வந்து விஜய் நடிக்கிறதுக்காக தான் அது பண்ணது. சார் அதை விஜய் வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், அதுக்கான செட் ஆகலை, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பெரிய நான் ஒரு படம் பண்ணுறேன், இதில் வந்து சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த படத்துக்கு அதை வச்சுக்குவோம் அப்படின்னாரு சார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். நீ சார்ட்டை கேட்டுங்க, விஜய் சார்ட்டையும் கேட்டுங்க அப்படின்னு. அவரும் கேட்டு ஓகேன்னு. ஓகே, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் சார் வந்து அவருடைய படத்தில் இருக்கக்கூடிய பாடலில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஒரு படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அந்த பாட்டை வந்து கேட்குறதா இருக்கட்டும், அது என்ன மாதிரியான இது, எப்படி எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே விஜயகாந்த் சாருமே பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுமாரி பெரியண்ணாக்கு நடந்த ப்ராசஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லலாம். இல்லை, பெரியண்ணா தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டாரு. விஜயகாந்த் இந்த பக்கம் மீனா, இந்த பக்கம் சூர்யா, எல்லாம் ஒரு பெரிய ரேஞ்சில் உள்ள படம். அது சாரும் சொன்னார், உனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் கொடுத்தாரு. பண்ணக்குள்ள ஒரு பயத்தோடு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து புதுசாக அங்கே வந்து அந்த படத்துக்கு ஓகே பண்ணி நான் ஃபஸ்ட்டு போய் ஏவி மாறாரில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி பூஜா சாங் ரெக்கார்டிங்கு, அந்த நிலவை தான் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். நிலவில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படியே. ஏன்னா பெரிய பெரிய கைங்க எல்லாம் வருதுங்க. நான் ஒரு புது பையன், ஒரு ஓரமாக இன்னும் சாக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். யாராவது வேண்டாம் பிடிக்கலான்ட்டாங்கன்னா என்ன தூக்கிட்டாலும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. எல்லாருமே அந்த ட்ராக் நான் எடுத்ததுக்கப்புறம் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் கிளாப்ஸ் பண்ணாங்க. அந்த நேரம் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. சார் இருந்தாலும் சாருக்கும் வந்து விஜயகாந்த் சாருக்கும் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தானே குரு, அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. அந்த சாங்கு நிலவு என்ன கிட்ட சாங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹரிகரன் சுஜாதா பாடினது. ஓ லா 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 நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன்,
நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன், உன் மௌனத்தில் 1000 பாட்டு, நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு, நிலவே நில அப்படின்னு சாங். சூப்பர் சார். அதான் சொன்னேன், இந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் நான் ரெக்கார்டிங் முடிச்சு ஹரிஹரனை வச்சு பாட வச்சுட்டேன். விஜய் பாட வந்து இந்த சாங் கேட்டாப்புல, ஆனால் இந்த சாங் சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னாப்புல. இந்த சாங்கு சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னாப்புல. இந்த படத்துக்கு தான் போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது? இல்லை, தெரியும் 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 தெரியும். அப்போ அந்த பாடக்குள்ளே எப்போயோ அந்த சாங் நான் போட்டு காட்டினேன். அது போட்டு காட்டக்குள்ள இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். சூப்பர். விஜய்க்கு நல்ல சாங் கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா மியூசிக் டேஸ்ட் உள்ளவர் தானே. கண்டிப்பாக. ஏன்னா அவர் பாடின ட்ராக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிட்டு. நிறைய பாடல்கள் ஹிட் ஆனிச்சு அப்போ, சரிங்களா, எவர்கிரீன் ஆனிச்சு. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் சில பாடல்கள் வந்து ஹிட் ஆகுது, சில பாடல்கள் வந்து அப்படியே கடந்து போய் ஹிட்டான பாட்டு 1 மாதம் 2 மாதம் தான் நிற்கிது. இது காரணம் என்ன சார்? அதான் நான் சொன்னால, ஒரு டியூனில் வந்து ஒரு கிராப் வேணும். ஒரு கிராப் இருந்துச்சுன்னா அது ஹிட் ஆகிடுது. அந்த கிராப் இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பண்ணுறதில்லன்னா அதுக்கு வந்து நிறையா அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அந்த டியூனை கிடைக்கிறதுக்கு 3 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. அதுமாதிரி நீங்கள் ரொம்ப நாள் எடுத்து ஒர்க் பண்ண ஒரு சாங்? இல்லை, எனக்கு ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது. நான் வந்து யோசிப்பேன் ஒரு விஷயத்த, யோசிச்சேன்னா அது கிடச்சிடும். அது ரொம்ப இதுக்குன்னு தேடி அலைஞ்சிக்கிற மாதிரி இல்லை. அது கரெக்டான கண்டென்ட் மைண்டுக்குள்ளே போய்ட்டு நான் வந்துடும். அது அப்படி. சமீபத்தில் நீங்கள் ரசித்து கேட்ட ஒரு பாட்டு அப்படின்னா? சமீபத்தில் இப்போ என்ன சவுண்டிங்காக ரசிக்கிறேன் நிறைய சாங்கு, பட் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரசிக்கிற மாதிரி இந்த பாட்டும் இப்போதைக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? ஏன்னா இப்போதைக்கு அதான் நான் இப்போ நிறையா வெஸ்டர்ன் சாங்கு இல்லை, இப்போன்னு இல்லை, பொதுவாக ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்போ நிறைய சாங் இருக்குது சார். அப்போ வந்து அந்த மேட் இன் இண்டியா அந்த சாங் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அந்த அலிசா பாடின மேட் இன் இண்டியா அந்த சாங் பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு. ஓகே, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அலிசா ஆல்பம் அது பயங்கரமாக பிடிக்கும். அது மாதிரி சில சாங் ரசிக்க அப்போ வெஸ்டர்ன்லேயே ஒரு புதுசாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் சவுண்டு. நம்ம சாங் வந்து எப்பொழுதுமே அதான் எம்எஸ் சாங், இளையராஜா சாங், அது நம்ம அதை ஒரு நாள் கூட கடந்து போக முடியாது. அது ஆல்ரெடி கேட்குறது தான். எவ்வளோ சாங் இருக்குது, அது ஒரு சாங் 2 சாங் சொல்லிட முடியாது, நிறைய சாங் இருக்குது. இப்போ ரொம்ப லைத்து விரும்பி இந்த பாட்டை கேட்கணுங்கிற அளவுக்கு இப்போ சாங் வர்றது இல்லையே. இல்லை, நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு இப்போ நுழைஞ்ச சாங் எதுவும் சொல்லுங்களேன். ரீசெண்டாக அப்படின்னு கேட்டால் என்ன, நாரடி தான் சாங்கு கேட்டோம், ரீசெண்டாக கேட்டோம், ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற வகையில் சொல்கிறேன். ஆனால் நான் ரிப்பீட் மோடில் கேட்குற சாங்ஸ்ன்னு பார்த்தா நான் ராஜா சார் சாங் தான் ரொம்ப அதிகம். அதான் இப்போ ஏன் அப்படி கேட்குறீங்க? அதான் கேட்குறேன், ஏன் கேட்குறீங்க? ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஆப்வே பண்ணுற டியூன் வரல. அதுதான் நான் சொல்கிற ஆன்சரே தான் நீங்களும் சொல்கிறீங்க. புரியுது. அப்போனா அந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இப்போ உள்ள எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் அப்படி பண்ணுறது அதான் இப்போ வந்து வியாபாரமாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். குறுகிய நேரத்தில் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னா உங்களுடைய ஆல்பமில்? அதை நான் குறுகிய நேரத்தில் பண்ணது இந்த இப்போ நீங்கள் வந்து உட்காந்தாலும் சொன்னீங்க, அந்த காதல் பண்ணாதீங்க, காதலை பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, மூளை உள்ள மனிதனையும் முட்டாளாக்குது, பட்ட படிப்பு படித்தவனையும் பைத்தியமா மாற்றுது, காசு உள்ள மனிதனை எங்க அடங்காரனாக்குது. ஹே, காதல் பண்ணாதீங்க, காதலை பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, அத்தா சுத்தா கும்மா தாளம் கிர்றத்தா பொட்டிக்க தாளம் சம்போ சம்போ சுதா ரைட். ரொம்ப குறுகிய நேரத்தில் பண்ண எவ்வளோ நேரம் சார் இருக்கும்? இது வந்து ஒரு 1/2 hour கம்போஸ் பண்ணிட்டோம். 1/2 hour இந்த பாட்டு முடிச்சிருக்கீங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு half ஜென்ரேஷன் தாண்டி ஹிட் ஆகிடுச்சு. ஆமாம். அது ஏன்னா காதல் பண்ணாதீங்கன்னு, காதலை பண்ணுங்கன்னு திருடி எடுத்து திருப்பி கொடுத்து விட்டேன். அதெல்லாம் காதல் பண்ணுங்க, திரும்ப திரும்ப பார்த்து துளி துளியா அப்படி விழுந்து லவ் பண்ணவன் காதல் பண்ணாதீங்கன்னு ஒரு சுச்சுவேஷன் அதில் வருது. அதுக்கு இந்த சாங் போட்டோம். இது பயங்கரமாக சம்மரிச்சு. நானே எழுதுனது. நீங்கள் எழுதுன சாங்? இது திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து, அதை நான் எழுதுனது. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்க 3மே நான் தான் எழுதுனது. ரைட்டிங் நான் தான். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், என் பேரில் தான் இருக்கு. நீங்கள் என்னென்னா இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் பல பேருக்கு வந்து இவர் தான் பரணியாங்கிறதுல ஒரு ஷாக் இருக்கும். எனக்கு அந்த ஷாக் கிடையாது, சரிங்களா? ஆனால் வேற ஒரு ஷாக் கொடுத்துருக்கீங்க. இந்த 3 ஹிட்ஸ் அங்குமே நீங்கள்? ஆமாம் நான் தான், என்னோட பேரில் தான் இருக்குது. லிரிக்ஸ் என் பேரில் தான் இருக்குது. சூப்பர் சார். அப்போனா திரும்ப பாத்தில் வந்து ஒரு டியூன் வரும், அழகாக அப்படி மைல்டாக போகும் அந்த டியூன். அது ஆமாம், அது அந்த ஓப்பனிங் பீஜம் ஒன்று வரும்.
திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை வாட்டும் நினைவு காதலா இமைக்கும் போது உன்முகம் தெரிவதில்லை வாடினேன் இமைகள் அண்டை நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன் இமைகள் கொண்டு உன்னை மூடினேன் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. அந்த ரிதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டின் 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 டாக் ஜிக்கி டின் டின் டாக்ஸ் அந்த ரிதமே நல்லாயிருக்கும். அந்த தபலாலாம் வாசிச்சோன்னே அந்த ஸ்டைலே நல்லாயிருக்கும். ஓகே, அதாவது லைவ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சாங்ஸில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்டல்? இல்லை, நிறைய நான் வந்து லைவ் தான். வயலின் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளூட்டு. அது திருடி எதியத்தை ஒரு 40-50 வயலின் போட்டு பண்ணேன். அந்த சஞ்சன் 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 சாதக 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 சஞ்சன் 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 சாதக 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 சஞ்சன் 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 அந்த அந்த ரன் ஃபுல்லாகவே வயலின் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, 40 வயலின் போட்டு அந்த சாங் பண்ணியிருக்கீங்க. சரி சரி, இப்போ நீங்கள் இடையில வந்து சொன்னீங்க ஆக்சுவலாக ரிலீக்கும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது இதை ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா, இல்லை இந்த டியூனுக்கு நான் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் போனீங்களா? இல்லை இல்லை, நான் ஆல்ரெடி அந்த டியூனை பண்ணி ஒரு லிரிக்ஸ் போட்டு வச்சேன். ஒரு ரஃபாக எழுதுறேன். ஓகே, டியூன் பண்ணும்போது டியூனை பண்ண அதை மாற்றவே முடியாது. நிறைய பல்லவி நான் வந்து கவிதை நல்லா எழுதுவேன். ஓகே. அதனால் இப்போ நான் பண்ண பாட்டு எல்லாமே என்னோட பல்லவி தான். ஓ, நான் இப்போ ஹிட்டு கொடுத்துருக்க பாட்டெல்லாம் இருக்குல்ல, ஆமாம், என்னோட பல்லவி தான், மாற்றவே முடியல. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க. அப்போனா எல்லா சாங்கோடைய பல்லவி நீங்கள் நான் சரணம் அவங்க எழுதிக்கிறாங்க? ஆமாம், அவங்க எழுதிக்கிறாங்க. ஆமாம். அப்போ முதல் துவக்கம் உங்கள்கிட்ட என்ன ஆரம்பிச்சிருக்கு? எனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும், யோசிச்சு தான் எழுதுவோம். அப்போ தம்மடிக்கிற பார்த்து நீங்கள் எழுதுறதா? ஆமாம், அது என் சாங் தான். தம்மடி ஸ்டைல் நான் தான், ஃபுல் சாங் நான் தான் இருக்கேன், என் பேரில் தான் இருக்குது. ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு நான் தான் எழுதிருக்கேன், என் பேரில் தான் இருக்குது. ஓ, விஜய் பாடின 3 பாட்டுமே நான் எழுதுனது தான், எழுதி இசையமைச்சது. பல்லவி ஆக்சுவலாக ரஃபாக எழுதுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா மியூசிக் டைரக்டர் வந்து சும்மா ரஃபாக சில விஷயங்கள் எழுதிப்பாங்க, அதை வச்சு மியூசிக் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எல்லா பல்லவியுமே நீங்கள் தான் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான். இல்லை இல்லை, பல்லவி அது கம்போஸ் பண்ணக்குள்ளே பல்லவி கிடச்சிரும் சார். ஒரு சாங் ஐடியா பண்ணுறோம், அது பல்லவி கிடச்சிரும். சில நேரம் வரக்குள்ளே அதை வந்து மாற்ற முடியாது, நிறைய முறை மாற்ற முடியாது. அந்த மாதிரி எனக்கு எழுதின கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, இதே நல்லா இருக்குது பரணி, இதை வச்சுக்குவோம், இதை வச்சுக்கிட்டு சரணம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு இதை விட பெட்டராக கிடைக்கல. ஏன்னா அதை நான் இப்போ துளி துளியாக எடுத்துட்டேன். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துளி துளியாய் கொட்டும் மழை இப்படி இருக்குது. இது அந்த துளிக்கு என்ன வேர்டு கண்டுபிடிப்பீங்க? கண்டிப்பாக அந்த மாதிரி சில வேர்டும் டியூனும் வந்து மிங்கிள் ஆகி போய்டும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அப்போ தந்தானே தாமரைப்பூ அப்படி தான் உருவானுச்சு. அப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு தந்தானே தாமரைப்பூ, தள்ளாடும் தண்ணியில், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த அந்த 2 லைன் மட்டும் தான், பாக்கியெல்லாம் அறிமுகம் என்ன தான் எழுதினார். ஓகே, ஏன்னா அந்த அதுக்கப்புறம் அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வைபிங்லேயே இருக்கும், குதிக்கிற மாரியே இருக்கும் அந்த சாங் ஃபுல்லாகவே. தன்னானே தாமரை பூங்கிறது இருக்குன்னா அதுக்கப்புறம் கொட்டுற அது எல்லாமே ஒரு மாதிரி குதிக்கிற மாரியே போயிட்டு நல்லா எழுதி கொடுத்தாரு அவர். அறிமுகம் என்ன சூப்பராக எழுதி கொடுத்தாரு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவரால் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையலை, ஆனால் ரொம்ப நல்லா எழுதி கொடுத்தாரு அறிமுகம் என்ன. அந்த வேடெல்லாம் அப்படியே வில்லேஜில் எப்படி என்ன பண்ணுவாங்களோ அப்படி எழுதி கொடுத்தாரு. ஓகே, இடையில ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிரபாகரன் அவரை வச்சு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் அது நெஞ்சே சாங்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய காதல் திருடன் படத்தில் வரக்கூடிய காதல் திருட. ஆமாம், பிரபாகரன். ஆமாம், பிரபாகரன். என்னன்னா பிரபாகரன் பெரிய பெரிய லெவலில் ரீச் ஆகலை. பிரபாகரன், ஆமாம் ஆமாம், அது பெரிய லெவல் ரீச் ஆகலை. பட் பிரபாகரன் வச்சது பண்ணதுக்கான ரீசன்? இல்லை இல்லை, பிரபாகரன் நல்லா பாடுவார். அதுதான், மற்றபடி ரீச் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குறது? நான் ரீச் இப்போ நல்லா பாடணும், யார் வேணாலும் பாட வைப்போம், அப்படி தான் என்னோட இருந்தது. பிரபாகரன் நல்லா பாடுவாப்புல. அவர் நாங்கள் ஒரு தடவை மீட் பண்ணோம். நான் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தேன். அரபி கடல் வட்டினாலும் தேவன் அன்பு கடல் வட்டான்னு ஒரு சாங் ஹிட்டு, இந்த கிறிஸ்டின் பிள்ளையில். ஓகே ஓகே ஓகே. அந்த சாங் அவர் எங்கேயோ பாடியிருக்காரு நிறைய இடத்துல. பாடிட்டு ஒரு தடவை நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணக்குள்ள, பாஸ் இது நீங்கள் எழுதுனதா அப்படி தான் நாங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த பாட்டு நான் அவ்வளோ ஸ்டேஜில் பாடியிருக்கேன் பரணி அந்த பாட்டை. ஆனால் நீங்கள் தான் எழுதிங்கன்னு தெரியாது. நான் எழுதினேன் அப்போ மியூசிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாங் எழுதியிருக்கேன். ஓகே, அப்போனா இசைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி? அதான் லிரிக்ஸ் தான் எழுதிட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துக்கு எழுதிருக்கீங்க? படத்துக்கு எழுதியிருக்கேன். நாளைய தீர்ப்பு விஜயோட அறிமுக படத்தில் நானும் லிரிக்ஸ் ரைட்டராக அறிமுகம். ஓ, எந்த பாட்டுக்கு? அது நாளைய தீர்ப்பில். மாப்பிள்ள நான் சொல்ல போடுறேன் கேட்டுக்க, ஜினுக்கு ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜினுக்கு ஜிங்கா, அந்த சாங்கு.
அந்த சாங் நீங்க நான் எழுதுனது. என் அப்பனா விஜயோடைய அறிமுக படத்து நானும் அறிமுகம். அதில் தான் அரசியல் பற்றி தான் போன இன்டர்வியூவில் கூட அதை சொல்லிட்டு இருந்தேன். அரசியல் பற்றி ஒன்று எழுதியிருக்கேன் அதில் வந்து அப்போ அவர் ஆரம்ப படத்தில் ஒரு அரசியல் செகண்ட் சார்னு எழுதியிருக்கேன். காந்தி பிறந்தது, நேரு பிறந்தது, பேரு புகழ் பெற்று மேலே உயர்ந்தது, நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு, மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும், வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும், இந்த நினைப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு, கல்வி கண் தந்த காமராஜர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல, வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல, புரட்சி பல செய்யும் செல்விய போல, நாம் எல்லாம் வந்து அவங்க அவரை போல உழைக்கணும் ஜினுக்கு ஜிங்கா. அதுலேயே அடிக்கல் நாட்டிருக்கீங்க. அடிக்கல் அதான். ஓகே. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து விஜய் சார் பார்த்துருப்பீங்க நீங்கள், மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அது தனி மாணவர்கள் அன்னைக்கு அதான் அரசியலாக அப்போ எழுதுனேன். அது எல்லாருக்குமே சினிமானா அடுத்த கட்டம் அரசியல் தானே. சினிமாவில் ஒரு அது விஜய் சார் அதை கேட்டு என்ன சொன்னாங்க? அந்த வரியெல்லாம் விஜய் சார் நடிச்சு கொடுத்தா அந்த நேரம் அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலை. சார் வந்து ஓகேன்னாரு, அந்த சரணை எழுதி காட்டினா இது அப்படி இருக்கட்டும்ப்பா அப்படின்ட்டாரு சார். ஓகே. ஆக்சுவலாக அப்போ வந்து விஜய் சாருக்கு அதை பற்றின தாட்ஸ் இல்லை, அதை பற்றின தாட்டெல்லாம் அப்போ கிடையாது. இப்போ பார்க்கக்குள்ள அது கனெக்ட் ஆகுது. ஓகே. ஏன்னா இப்போ வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விஜய் சார் பெரும்பாலும் உள்ளே இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய இதில் பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போது இல்லை, நானும் வரவேற்கிறேன். மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோமோ நானும் எதிர்பார்க்குறேன். அதில் எந்த இதுவும் கிடையாது. வந்து யார் வந்தாலும் நல்லது பண்ணட்டும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வேறு ஏன்னா அந்த கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பின்பற்ற வகையிலேயோ இருக்கு. இல்லை நல்லது பண்ணால் எல்லாருக்குமே நல்லது தானே. அதுவும் எங்கள் யூனிட்லேருந்து வர்றாரு. அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்? உங்கள் யூனிட்? ஆமாம், நாங்கள்லாம் அப்புறம் எஸ்எஸ், விஜயகாந்த், சங்கரன், விஜய் எல்லாமே எஸ்எஸ் யூனிட் தானே. ஓகே. அந்த யூனிட் தானே நாங்கள். அப்புறம் கண்டிப்பாக சார். அப்போ உங்கள் டீம்? எங்கள் டீம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். சின்னசாமி மௌனகுரு தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் ஜூலை 7 முதல் திரையரங்குகளில். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.